திக்கு தேச தெரியாம எங்க போறதுனே தெரியாம ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் சி வி சண்முக அண்ணன். ஒரு பக்கம் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு பக்கம் போய் செட்டில் ஆகிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புரட்சி அதிமுகன்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல, நம்ம புகழேந்தி அவர்கள், அவரும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக ஆதரவு அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஏற்கனவே திமுக ஆதரவு கொடுத்திருந்தாரு. இப்ப தாவேகா பக்கம் போறதா வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் நல் மதிப்போடு அந்த விமர்சனங்களை நான் சொல்லுவேன், அந்த செய்திகளை உங்ககிட்ட கொடுத்துருவேன், செய்தியாளர்கள் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அதிமுகக்குள்ள அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்த்துருவோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது ஒரு பக்கம் சி வி சண்முக அண்ணன் அனாதையா நிற்கிறாரு, என்ன பண்றது தெரியாம இருக்காருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், புரட்சி அதிமுக திமுக சப்போர்ட் பண்ணிருந்துச்சு. ஆனா அது போய் இப்ப தாவேகா கூட சேர போறதா நம்ம புகழேந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறது பெருமளவுல வரவேற்கக்கூடிய ஒண்ணா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலும், அதனுடைய அந்த ஆட்சி பீடத்தில் நம்ம இருக்கணும், ஜெயிக்கிற பக்கம் கூட இருக்கணும், ஜெயிக்கிற குதிரை மேலதான் பந்தய கட்டணும், இப்படியான ஒரு மூளைக்கு அவர் தள்ளிக்கிட்டு இருக்காரு. அவருடைய செயல்பாடு இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம லீமா ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா இந்த அதிமுக பிரிஞ்சது காரணமே நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது முழுக்க முழுக்க உண்மை கிடையாது, நீங்க வதந்திகளை கிளப்பிட்டு இருக்கீங்க, அதுக்கு நாங்க எங்களுடைய முழு முயற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவுடைய ஆட்சி அமையணும், அந்த ஆட்சி இங்க திரும்பவும் வரணும், அதுக்கான வாய்ப்பு என்னவோ அதுக்கான முயற்சி என்னவோ அதை மட்டும் தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால எந்த வகையிலுமே வந்து அதிமுக பிளவுக்கு நான் காரணமாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கவலை, அதிமுக பிரிஞ்சா என்ன பிரியலாம் என்ன, தாவேகா ஆட்சி நடந்தது, தான் மருமக புள்ளாங்க மந்திரியா இருக்கு, அப்படி இங்க அதிமுக ஆட்சியில இருந்தா கூட இவங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்குமான்றது பெரிய சந்தேகம் தான். ஆனா அதை மீறி இவங்களுக்கு ஒரு பெரும் பொறுப்பு இருக்கு, பெரும் கவலை இருக்கு அப்படின்னா அதிமுக வரணும், தம்ம சார்ந்த ஒரு கட்சியாச்சு, அது வந்துடணும்னு ஒரு ஆசை. இவங்க குடும்பமே பாருங்க 3 கட்சியில அப்படியே 3 பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. ஆனா இந்த 3 கட்சியுமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த 3 பேருமே எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைக்க வைக்கக்கூடியதோ, தீங்கு விளைவிக்கும் பக்கம் இருக்கிறதோ அது பக்கம் தான் இவங்க 3 பேருமே இருந்துகிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம லீமா ரோஸ், இவங்க இப்ப அதிமுக இருக்காங்க. அதிமுக பல நிலைமையில இருந்தா தாராளமா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஐயா எடப்பாடி ஐயா பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்றது நமக்கு தெரியும். டேபிள் கீழே தான் அவருடைய வேலை இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போட்டி படிக்கலாம் கிளம்பிட்டு கூட்டணி பேசுறதுக்கு டெல்லிக்கு போறாரு. அப்ப தன்னுடைய மொத்த இதையும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பாஜக கிட்ட அடகு வச்சிட்டார், மோடி ஐயா கிட்ட அடகு வச்சிட்டாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் சிக்கி இருக்கிற சிக்கல் அப்படி 2021 தேர்தலில் சிபிஐ வழக்குல மாட்டிக்கின்றதா இருக்கட்டும், அவர் தேர்தல் பத்திரம் மூலயமா வாங்கின கணக்கு வழக்குகளை காட்டாமல் இருக்கிறது ஆகட்டும், அந்த வழக்கில் சிக்கி இருக்கிறது ஆகட்டும், இந்த கேஸில் இப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல் இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு அவர் யோசிச்சாலும் கிடுக்கு புடியா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி ஐயா மேல அந்த சிபிஐ வழக்க போட்டுடுறாங்க. இந்த விசாரணையெல்லாம் வரும் அப்படின்றதுனால அவர் அங்க பாலிஷா இருக்காரு. ஒரு பக்கம் என்ன பண்றாருன்னா, உட்கட்சியில நீங்க வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி வச்சிருக்காரு. அதன்படிதான் இன்னைக்கு சி வி சண்முகமோ இல்ல லீமா ரோஸ் விஷயமோ இல்ல விஜயபாஸ்கரோ இவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய செயல்கள்ல இருந்து மாறுபட்டு நிற்கிறாரு. தான் நின்ன உறுதியோடு நிற்காரு. பாஜக உள்ள வந்து தலையீடு செய்ய முடியாத அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் அன்னைக்கே பேசிட்டார், உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லி வச்சிட்டாரு. அதன் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் போய் இங்க விஜயபாஸ்கரும் சரி சி வி சண்முகம் சரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கறதுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அதுல விஜயபாஸ்கர் சற்று மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவர் திரும்பவும் வந்து பழைய முறையில் எங்களுக்குள்ள இருந்தது வந்து பிளவுதான், பிரிவு கிடையாதுன்ற பேசுறதுல இருந்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி அப்படின்னா, போய் அந்த வாபஸ் வாங்குற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க மேல கேஸ் கொடுத்தாருல, கட்சி தாவல் சட்டம் கொடுத்துருந்தாருல, அந்த சட்டத்தை வந்து அந்த கேஸை வந்து திரும்பவும் வாபஸ் வாங்குற அப்படின்ற பேர்ல இறங்கியிருக்காரு. அதுவும் யாரெல்லாம் அவருக்கு ஆதரவா திரும்ப வந்துட்டாங்களோ, எதிர்ப்பு ஆதரவு தெரிவிச்சு அந்த ஆதரவு வாபஸ் வாங்கி திரும்ப வந்தாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் அதை வாபஸ் வாங்குறாரு, அவங்களுக்கு மட்டும்தான் வாபஸ் வாங்குறாரு, மற்ற எல்லாருக்கும் இல்லை. அவங்க மேல அந்த சட்டம் இருக்கதான் செய்யும் அப்படின்ற சூழல் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சட்டம் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து வேட்புமனு அதாவது நான் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கக்கூடாது. ஆனா சபாநாயகர் என்ன பண்றாரு, ஜேசிடி பிரபாகரன் அதை வாங்கி வச்சுக்கிறாரு, இடம் காலியானதா அறிவிக்கிறார். அந்த அறிவிப்புகள் தவறான அறிவிப்பு. ஏன்னா ஒரு கேஸ் இருக்கு, அவங்க மேல கட்சி தாவல் சட்டம் பாஞ்சிருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பாதுகாப்பா இருக்கணும். அந்த கேஸ் அந்த
பதவி விலகலை வந்து ஏத்துக்கவே கூடாது, அது கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவர் வாங்க மாட்டாருன்னு போய் நீங்க கேஸ் கொடுத்தாலும், கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்தாலும் அதுவும் செல்லுபடி ஆகாது. அவர் வாங்குறது வாங்காதான் அவருடைய விருப்பம், அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, தகவல்ல முடக்குறாங்க. எதிரான கருத்துக்களை சொன்னா அந்த சேனலே வந்து முடக்குறாங்க. அப்படிதான் வந்து நியூ ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு சேனலுக்கு நடந்துச்சு. உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அது என்னன்றது தெரியும். தனியார் தொலைக்காட்சிக்கு இப்படி நடந்துச்சு. இப்படியான சூழல்ல தாவேக்கா ஒரு பக்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக கலையறதுக்கு ஒரு முக்கிய காரணமா தாவேக்கா இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு யார் என்ன சொன்னாலும் பின்னாடி என்ன நடக்குதுன்றது பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அரசியலுக்கு மக்கள் ஒன்றும் புதுசானவங்களும் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நம்ம சிவி சண்முக அண்ணன் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இந்த குட்கா இந்த மாதிரியான வழக்குகள் அவர் மேல நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலுவையில் இருக்கிறதுனால அவர் அதிமுக பக்கம் தான் வந்தாகணும்னு ஒரு கட்டாயத்துக்கு மாறிடுச்சு. வரும்போது என்ன பண்றாருன்னா எதிர் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் திரும்பி வரணும்னா அவருக்கு முன்னாடி இருந்த அதிமுக இருந்த பவர் போயிடுச்சு. மன்னிப்பு கடிதம் கொடுத்தாதான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடப்பாடி ஐயா அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் அவர் மன்னிப்பு கடிதம் கொடுக்க மாட்டாருன்னா விடாப்புடியான ஒரு புடிதான் சொல்லுங்களேன். அவர் அப்படி என்ன டிமாண்ட் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவி சண்முகம் எப்பா பழைய நிலைமையில நான் இருந்தா நான் வரேன், என்னை அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது, திரும்பவும் புது இடத்துக்கு என்ன தள்ளினீங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அதே பழைய மாசோட நான் இருக்கணும், அதுக்கான சில என்ன பதவியிலோ அதை எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஆனால் அதெல்லாம் முடியாதுப்பா, திரும்ப அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தான் நீ மேலே வரணும்னு சொல்லி நம்ம எடப்பாடி ஐயா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்காரு. கடலமுத்து இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருக்காரு. இப்படி அவர் மாசா நடந்துகிட்டு இருக்கும்போது தமாசா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா பக்கம் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தாவேக்காவை இவரை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இவரை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், தாவேக்காவுக்கு கெட்ட பேர் ஆகிடும். இவரை ஏற்றுக்கிட்டா பிஜேபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து போயிட்டியா இங்கே பலத்தை குறைக்கிறியா நீன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவருடைய அந்த பழைய கேஸுகள்லாம் இருக்குல்ல அதை கிளற ஆரம்பிப்பாங்க. அப்படி கிளறினாங்க அப்படின்னா இவருக்கு பெரிய ஆபத்தாக வந்துடும். அதுவும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கே போய் ஆபத்தாக முடிஞ்சிடும். செங்கோட்டையன் எப்படியாச்சும் இவர் வந்துருவாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது வேலைக்காவது போல அப்படின்ற ஒரு சூழலில் தான் இது இருந்துகிட்டு இருக்கு. இவர் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலில் தான் ஆதவர்ஜனாவோ நம்ம இவர் விஜய் அவர்களோ தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா தாவேக்காக்கு அது கெட்ட பேர் ஆகிடும். மற்றவங்கலாம் வந்த வரைக்கும் ஓகே செங்கோட்டையனே ஏற்றுக்கிட்டாங்க, இவர் ஏற்றுக்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தா இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சார்ந்து அதில் இவர் மேலே கேஸுகள் இருக்கிறதுனால, அந்த வழக்குகள் அதில் நடந்த ஊழல் வழக்குகள் இருக்கிறதுனால பெரிய சந்தேகத்தில் இவரை நிலுவையிலே வச்சிருக்காங்க. ஆட்சி கலைப்புக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு, இப்படி தொடர்ந்து எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஒரு பயத்தில் இது எல்லாருமே நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு பக்கம் அதிமுகவில் இருந்து வந்து சேர்றவங்களாம் ஆதவர்ஜனா பக்கமே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவருடைய தலைமையில இருந்துட்டு இருக்காங்க. புஷி ஆனந்த் அதில் பெரிய பங்கா இல்லையே, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் பெரிய சண்டை போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. விஜய் அவர்கள் கரூர் வழக்கில் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா நடந்துச்சு இல்லையா, என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து பதவி ஏற்க போகிற நேரங்களில் பார்த்து, இல்லைப்பா நீ உங்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, அதனால் நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், அதனால் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும், அதனால் வேற முதலமைச்சர் தான் நிற்கணும், நீங்கள் வந்து முதலமைச்சரை ஏற்க முடியாதுன்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் முறையாக போய் பதவி ஏற்கிறாரு. அவர் சிஎம்மா இருக்காரு. அவங்க ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ நடக்க போகுது. கரூர் வழக்கில் விஜய் அவர்கள் உள்ள போறாரு. ஆதவர்ஜனா தான் ஆக்டிங் சிஎம்மா இருக்காரு, ஆக்டர் ஒருத்தர் சிஎம்மா இருக்காரு இப்போ. ஆனால் அதனால தான் விஜய் அவருடைய தொடர் நடவடிக்கைகள் எல்லாமே அமைதியாக போயிட்டு இருக்கு அப்படின்ற சூழல் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான நேரத்தில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் அவர்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காரு, எதுவும் பேசாமல் இருந்துகிட்டு இருக்காரு. ஆக அதிமுகக்குள்ளே நடக்கிற இந்த சூழலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் தீருமா தீராதான்ற பெரிய கேள்விக்குறிகள் எல்லார் மத்தியிலும் இருந்துகிட்டு இருக்கு. தீர்க்கறதுக்கான ஒரு வேலையா தாய் அன்போடு அரவணைக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடப்பாடி ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவங்க எல்லாரையும் யார் வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோட அந்த கேள்வி பக்கமோட என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம சிவி சண்முகம் இருந்துகிட்டு இருக்காரு. சிவி சண்முகம் ஒரு பக்கம் சரி இங்கே தான் அப்படி ஆயிடுச்சு, நம்ம திமுக பக்கம் போயிடலாமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன் அப்படின்னா அரசியல் வட்டாரங்களில் அது பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வைத்தியலிங்கம் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க, திமுக பக்கம் போயிட்டாங்க. போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மதிப்பு இல்லை, தாவேக்கால போனாலும் நமக்கான மதிப்பு இருக்குமான்றது தெரியல, அது ஜெயிக்குமானே தெரியலன்றதுனால அவங்க அப்படி போனாங்க.
ஆனா இப்ப ஜெயிக்காத ஒரு பக்கம் அப்படின்றதுனால, அவங்க தோல்வி அடைஞ்சதுனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய இவரு அங்க போலாமா வேணாமா, போனா புதுக்கோட்டையில தனக்கு ஒரு தனி பாணி கிடைக்குமா, அந்த பழைய மாசோட இருக்க முடியுமா, இப்ப அங்க இருக்கக்கூடியவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கிறதுனால நமக்கு கிடைக்குமா கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டு கிட்டத்தட்ட தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட அவருக்கு பெரிய மாசு இருந்திருக்கும், தனியாவாச்சும் இருந்திருப்பாரு, ஏதாச்சும் ஒரு செய்தியிலேயாச்சும் வந்திருப்பாரு. ஆனா இப்ப அவர் போய் அங்க போய் ஐக்கியமானதுனால, திமுகவோட ஐக்கியமானதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியாத சூழல்ல தான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. பெரிய அளவில் அவரை பற்றின செய்திகளும் வருவதில்லை. 10ஓட 11 இருந்துகிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். அந்த மாதிரி நம்மளும் மாறிடுவோன்ற ஒரு பயத்திலேயே அவர் இருந்துகிட்டு இருக்காரு. இதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக சேருமா சேராதா, சிவி சண்முக நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.